ரயில்வே முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு ஆமா. சூழல் போயிட்டு இருக்கு. ம். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு ஆளை எடுக்கிறது இல்ல. வேற எந்த விதத்திலும் பேசக்கூடிய தகுதி எப்படி பாஜக அரசுக்கு இல்லையோ, அதே மாதிரி ரயில்வே துறையை பத்தி பேசுறதுக்கும் அருகதை கிடையாது. இன்னைக்கு இந்தியாவுடைய 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சீனா கிட்ட விட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்குது இந்த ஒன்றிய பாஜக அரசு. இந்த இலங்கையை பற்றி இலங்கை வந்து எப்பயுமே வந்து வெளியுறவு கொள்கைங்கிற பேரில் வந்து மீனுக்கு தலையும் இதுக்கு வாழுமா இருக்கிற மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு நாடு. கேள்வி கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. பாஜகவோட தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இது பத்தி விவாதிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசணும், தேர்தல் கருத்து கணிப்புகள்லாம் பற்றி பேசணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை, பாஜகவோட தேர்தல் அறிக்கை, ஏன்னா காங்கிரஸ், திமுக எல்லா கட்சிகளும் வெளியிட்டுருச்சு, கடைசியாக பிஜேபி வெளியிட்டிருக்காங்க. அதோட சமாச்சாரங்கள்லாம் பார்த்தீங்களா, சாராம்சங்கள்லாம்? கண்டிப்பாக நம்ம எல்லாமே உங்களுடைய தேர்தல் அறிக்கையை விரிவாக படித்தோம். நம்ம அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். ஆமாம், அதில் கல்வி அப்படிங்கிறதுல நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஐஐடி திறந்துருக்கோம், ஐஐஎம் திறந்துருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அடுத்தடுத்து செய்ய போகிறது சொல்கிறாங்க. இவங்க ஏற்கனவே கல்விக்கு என்ன செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தாலே இவங்களுக்கு கல்வி மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். முக்கியமாக வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நீட். ஆமாம், இந்த நீட் அப்படிங்கிற விஷயமே ஒரு பக்கம் அந்த தகுதியான மாணவர்களுக்கு அந்த மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கலங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது மாநில உரிமையை அளித்து அது தன்னுடைய கையகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒன்றிய அரசு. ஆமாம், அதுக்கான வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் போயிட்டு இருக்குது. தவிர இந்த நீட் அப்படிங்கிற விஷயத்திற்காகவே எத்தனை உயிர் பலியாக இருக்குது நம்ம வெளிப்படையாக பார்க்குறோமே. ப்ளஸ் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா 90% மார்க் எடுத்துருக்காங்க, ஆனால் சீட்டு கிடைக்கலன்னு இருக்குது. அப்போ இது எந்த அடிப்படையில் இது இருக்குது? அதுக்கான தேர்வு என்ன? அதுக்கான சார்ட் ரெடி பண்ணாங்களா? அது மக்களுக்கு தெரியுதா? எதுவுமே தெரியல. கோச்சிங் சென்டரில் கொண்டு போய் நிற்குது அது. அதுதான் இப்போ இன்னும் சொல்ல போனால் +2 வரைக்குமான பாடத்துலேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கோச்சிங் சென்டர் தேவையில்லையே. நம்ம என்ன சிலபஸ் எடுக்கிறாங்க, என்ன இன்னைய வரைக்கும் அதுக்கான ஒரு குழப்பங்கள் போயிட்டு தான் இருக்குது. விதிவிலக்காக 1-2 பேர் அந்த பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டில் தேர்ச்சி பெறாங்க. அதை வச்சுக்கிட்டு ஃபோக்கஸ் காட்டுறாங்களே தவிர, ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த நீட் அப்படிங்கிறதே கல்விக்கே எதிரானது, மனிதத்துக்கு எதிரானது. இவங்க கல்வியை பற்றின அக்கறை இருக்குதான். கடந்த வருடங்களில் 10 வருடங்களில் நாங்கள் இத்தனை ஐஐடி இத்தனை கொண்டு வந்தோம், அது இதுன்னு பெரிய பட்டியலை வாசிக்கிறாங்க. அதில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையும் அதில் சேர்க்குறாங்க. அந்த எய்ம்ஸ் மருத்துவ நிலைமை என்னங்கிறது தமிழ்நாட்டில் மக்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. போன தேர்தலே அது செங்கல் வச்சு தமிழ்நாடு முழுக்க பிரபலமாயிடுச்சு அது. ஆமாம், அதே மாதிரி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க கட்டுமானமே. இப்போ பார்த்தா கட்டுமானம் பண்ணி விறுவிறுப்பாக நடக்கிறதுன்னு தினமலரில் போட்டிருக்காங்க. அது என்ன ஒரு விறுவிறுப்பாக நடக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குது. அதுலேயே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உலகத்தர உள்கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு பிரிவில் ரயில்வே துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்லாம் அதில் போட்டிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ இந்த ரயில்வே துறைக்கு முக்கியத்துவங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, அந்த வந்தே பாரத் ரயில் அங்கங்கே விட்டுட்டு ஒட்டுமொத்த இந்திய ரயில்வே துறையும் வளர்ச்சி அடைஞ்சதா ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. இதுவே அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை இது. என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நடந்த விபத்துகளே பாருங்களேன். இப்போ மேற்கு வங்கத்தில் நடந்த விபத்தாக இருக்கட்டும், இந்த மதுரையில் நடந்த விபத்தாக இருக்கட்டும், இது எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகள் சரியில்லை. இந்த சரியில்லைன்னு சொல்றது வெளியில இருந்துக்கிட்டு நீங்களும் நானா சொல்றது இல்லை. அது அந்த ரயில்வே வாரியத்தாலேயே அமைக்கப்பட்ட குழு என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20,000 இன்ஜினியர்கள் இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு அந்த இடத்துல பார்த்தா பணியிடத்தில் 5,000 பேர் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா தண்டவாள பராமரிப்பு, சிக்னல் பராமரிப்பு, காவல்துறை, ரயில்வே காவல்துறை இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலேயுமே முழுக்க 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 ஆள் பற்றாக்குறை ஒரு பக்கம். இல்லை இன்னொன்று எந்த அளவுக்கு ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ நிச்சயமாக நம்ம ரயில் பயணங்கிறது நம்ம எல்லாருக்கும் சகஜமான ஒரு விஷயம்தான். ஒரு காலத்தில் பார்த்த மாதிரி இந்த ரயில்வே போலீஸை நம்ம ரொம்ப பார்த்துருக்க முடியாது இப்போ கடந்த ஒரு 10 வருடங்களா. ஏன் தெரியுமா? அதுக்கே ஆள் இல்லையா? ஆள் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ரயில்வேவே ஆள் போடுவாங்கல்ல, ஆர்ஆர்பி மூலமாக, அதிலேருந்து எடுக்கப்பட்ட ஆட்களுடைய எண்ணிக்கையே குறைவாக இருக்குது. பலது வேக்கன்சி இல்லை. அது எவ்வளோ பாதுகாப்புக்கான ஒரு விஷயம் அது இல்லை. ஒன்று. இன்னொன்று, அந்தந்த மாநில காவல்துறையுடன் கூட்டணி வைத்து
ரயில்வேக்கு பணியாற்ற கூப்பிடுவாங்க. அதில் எப்படின்னா பாதி சம்பளம் வந்து மத்திய அரசு கொடுத்துரும், ஒன்றிய அரசு. பாதி சம்பளம் இவங்க தரணும். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரயில்வே வாரியம் காலப்போக்கில் எங்களால் வந்து ஊதியம் தர முடியாது, நீங்களே கொடுங்க அப்படின்னு. அப்போ என்ன செய்யுங்க, அந்தந்த மாநில அரசு நம்மளே நிதி சுமையில் இருக்கிறோம், நம்ம பணம் போட்டு ரயில்வேக்கு ஆளானுறதுக்கு அவங்களுக்கு உள்ளூர் பணிக்கு வந்து வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுச்சு. இதில் இன்னொரு மிகப்பெரிய கொடுமை சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், அது ரொம்ப கொதிப்பான ஒரு விஷயம். இது ஏன் பெரிய அளவில் பேசப்படலன்னு தெரியல. சென்னையில் கடற்கரையிலிருந்து தாம்பரத்துக்கு உள்ளூர் ட்ரெயின் போகுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது குறித்து வந்து அந்த ரயில்வே பாதுகாப்பு படை வந்து ஒரு அறிக்கையை ரயில்வே மேலாளருக்கு அனுப்பியிருக்கு. என்ன அனுப்பியிருக்குன்னா, இந்த பெண்கள் கோச் வந்து கடைசியில் இருக்கு, இதை நடுவில் மாற்றிருங்க. ஏன்னா பெண்கள் கோச்சிக்கு நாங்கள் முந்தையெல்லாம் ஆள் அனுப்பிட்டு இருந்தோம், இப்போ எங்கள்கிட்ட ஆள் பற்றாக்குறை, அதனால் நீங்கள் வந்து அதை நடுவில் மாற்றிட்டீங்கன்னா பெண்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இது எவ்வளோ கேவலம் பாருங்க. ஒரு பயணிக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழலில் தான் இன்றைக்கி ரயில் பயணம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து குற்றப்பிரிணி உள்ளவர்களால் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து, இன்னொரு பக்கம் இன்னும் சொன்னால் அதுதான் அதிகம். ரயில்வேல வந்து பராமரிப்பு பணின்னு இருக்குல்ல, இல்லை இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு ரயில்வே பாதைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அதை பராமரிப்பு பணிக்கணும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குவாங்க. அதுக்கு வந்து 0 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயரும் உண்டு. அந்த நேரத்தில் எந்த ட்ரெயினும் அங்கே போகாது. அந்த டயத்தை கொடுக்கறது இல்லை. ஏன்னா குறுகிய இடத்துல அதிகமான ரயில்களை விடுறது. இப்போ ரயில்வே துறைன்னு எடுத்துட்டிங்கன்னா அதை நம்ம கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 10 எபிசோடு பேசலாம். அந்த அளவுக்கு வந்து அங்கே கொடூரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க இந்த லட்சணத்தில் சொல்கிறாங்க ரயில்வே துறையை வந்து நாங்கள் உள்கட்டமைப்பு வசதி அதிகரிப்போன்ட்டு. அடுத்து இந்த இன்னொரு இது என்னன்னா, ரயில்வே முழுக்க தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒன்றும் ஆளை எடுக்கிறது இல்லை, அந்த காலி பணியிடங்களை நிரப்புறது இல்லை. இன்னொரு பக்கம் என்ன பண்றது அப்படின்னா, வேற வழியே இல்லை நிரப்புறது அப்படின்னா, அதை வந்து தற்காலிக பணியாளர்களாக வச்சுக்கிறது. அப்போ தற்காலிக பணியாளராக இருக்கக்கூடியவன் ஒரு உயிர் காக்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறான், ஒரு கேங்கி மேனாக இருக்கிறான், இல்லை வந்து ஒரு சிக்னல் பார்க்குறான்னா அவன் அந்த வேலையில் வந்து ஈடுபடாமல் செய்ய முடியுமா? நமக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அது என்ன இல்லாட்டி அடுத்த வேலை போகிறோம், இங்கேயும் ஒன்றும் பெரிய சம்பளம் இல்லை, அந்த சூழ்நிலை தான் நாம இருப்பான். ஆமாம். அதனால இவங்க வேற எந்த விதத்திலும் பேசக்கூடிய தகுதி எப்படி பாஜக அரசுக்கு இல்லையோ, அதே மாதிரி ரயில்வே துறையை பற்றி பேசுறதுக்கும் அருகதை கிடையாது. அதே மாதிரி விமான நிலையங்களும் போட்டிருக்காங்க, விமான நிலையங்கள் மேம்படுத்தப்படும் அப்படின்றான். ஆனால் விமான நிலையங்களையே தனியாருக்கு தாரை வார்க்கிறாங்க. விமானங்கள் எல்லாம் தாரை வார்த்து முடிஞ்சிருச்சு. ஆமாம். இப்போ விமான நிலையங்கள் தாரை வார்க்கறதுக்காக போயிட்டே இருக்கு, ஒவ்வொன்றா இது பண்ணிட்டே இருக்கு, அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி எதுக்கு இப்போ அரசு இதுக்கு போய் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு கேள்வியா இருக்கு. எதுக்காக அரசு செலவு பண்ணணும்? அதாவது அரசு செலவு பண்ணி 5000 கோடி 10,000 கோடி செலவு பண்ணி ஒரு விமானத்தை உருவாக்க வேண்டியது, அதுக்கப்புறம் மேலே 500 கோடி ரூபா கொடுத்து ஒரு பிரைவேட் பெருமுதலாளிகிட்ட கொண்டு போய் கொடுத்துட வேண்டியது. இதுக்கான வேலைகளுக்காக தான் இதை வந்து ஒரு பெருமையா வேற இவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதோட தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, உலகளாவிய நட்புக்கான உத்தரவாதம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து வெளியுறவு கொள்கையை பத்தி பேசுறாங்க. மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 10 ஆண்டுகள்ல என்ன நடந்திருக்கு, இனிமே என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பத்தி அதில் பேசியிருக்காங்க. எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்ததாகவே இருக்குது எல்லாம். என்னென்னா எங்களுடைய 56 இன்ச்சு மார்பு மோடியை பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபரே எந்திரிச்சின்னு கை கொடுக்குறாரு, ரஷ்ய அதிபர் வந்து உட்கார்ந்து இருந்துக்கிட்டு மண்டிடுறாரு, இதெல்லாம் வந்து சொல்கிறது இல்லை இந்த வாட்ஸ்அப் இதில். அந்த கதையாக இருக்குது. யதார்த்தம் என்ன, இன்னைக்கு இந்தியாவுடைய 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சீனா கிட்ட விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்குது இந்த ஒன்றிய பாஜக அரசு. ஆமாம். அது மட்டும் இல்லை, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஏற்கனவே நமக்கு ஆபத்தான ஒரு நாடுகளாக இருந்தது வந்து சீனாவும் பாகிஸ்தானும் தான். மற்றபடி நேபாளம் உள்ளிட்ட நாடுகள் அப்படி இல்லை. ஆனால் நேபாளம் என்னாச்சு, இப்போ முழுக்க அது வந்து சீனா பக்கம் போயிடுச்சு. இப்போ ஆமாம், ஒரு காலத்தில் வந்து இன்னைக்கு ஒரு காலத்தில் இங்கேருந்து தான் பெட்ரோல் முதற்கொண்டு பொருட்கள்லாம் அங்கே போயிட்டு இருந்த ஒரு சூழல் மாதிரி அவங்க சீனாட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் போயிடுச்சு. இன்னொருது நேபாளங்கிறது இந்தியாவுடைய இன்னொரு மாநிலமாகவே இருந்தது. அப்படி ஒரு சூழல். ஆமாம், மாநிலம் இல்லை, அந்த மாதிரியான ஒரு சூழல். அதனால தான் பார்த்தீங்கன்னா நேபாள படையே வந்து இந்திய படையில் இருக்கும். நேபாள இனத்தவர்கள் இருக்கக்கூடிய படையை இந்திய படையில் இன்னைக்கும் உண்டு. அப்போ அந்த அளவுக்கு நம்பிட்டு இருந்த ஒரு நாடு இன்னைக்கு இவங்களுடைய வெளியுறவு கொள்கை சரியில்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா சீனா பக்கம் போயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தா பர்மா வந்து இந்தியா பக்கம் இருக்க, இந்தியா மேலே இருந்த ஒரு மரியாதை அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கு இல்லாமல் அதுவும் சீனா பக்கம் போயிடுச்சு. பங்களாதேஷ் அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ இலங்கையை பற்றி, இலங்கை வந்து எப்பயுமே வந்து வெளியுறவு கொள்கைங்கிற பேரில் வந்து மீனுக்கு தலையும் இதுக்கு வாழுமா இருக்கிற மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்போ அவங்க முழுக்க சீனாட்ட பணத்தை வாங்கிட்டு கடன்கிற பேரில் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு முழுக்க சீனாவுக்கு போயிடுறாங்க சாதகமாக.
இப்போ இந்தியாவிலேருந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் வந்து அங்கே சீன கப்பலுக்கு வந்து இங்கே இலங்கையில் வந்து நிற்கிது. மாலத்தீவு பற்றி சொல்ல வேணாம். இப்போ பற்றிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ஆகி போச்சு நம்ம 2 பேரும் இந்த இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்குமான உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆமா. அப்படி ஆகி போச்சு. இப்படி சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இப்போ மிஞ்சி இருக்கிறது பூட்டான் மட்டும்தான். ஏன்னா பூட்டானுக்கு வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறதே கிடையாது. இந்தியாவோட வெளியுறவு கொள்கை என்னவோ அதுதான் பூட்டானோட வெளியுறவு கொள்கை. அதுக்குன்னு தனியாக ஒரு பெரிய இராணுவம் கிடையாது. இந்தியாவுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அது இந்தியாவுடைய ஒரு மாநிலம்னே வச்சுக்கோங்க. ஒரு சுயாட்சி பெற்ற மாநிலம் மாதிரியான இதுதான். தனி நாடு. ஆனால் அந்த நாடு எந்த நாட்டிலையும் அதுக்கு வந்து தூதரகம் கிடையாது. அங்கே வரணும் அப்படின்னா இந்திய தூதரகம் இருக்கு இல்லையா வெளிநாடுகளில், அது மூலமாக தான் பாஸ்போர்ட் விசா வாங்கிட்டு வரணும். ஓகே. அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் அந்த நாடு என்ன இப்போ அந்த நாட்டுக்கு இப்போ அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு சீனா. பூட்டான் பகுதிகளை ஆக்கிரமிக்க வேண்டியது, திடீர் தாக்குதல் நடத்த வேண்டியது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி வருது. அதாவது இந்த போலீஸ்காரங்க மாதிரி தான். ஒரு போலீஸ் அடித்து விசாரணை உண்மையாக பார்ப்போம். இன்னொரு போலீஸ் என்ன பண்ணுவோம் அன்பாக பேசுவான். ஆமாம். ரெண்டுமே காரியத்தை சாதிக்கிறதுக்கான விஷயம் தான். அந்த ரெண்டுத்தையுமே இப்போ சீனா பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ பூட்டான் வந்து அல்லாடிட்டு இருக்கிற சூழலாக இருக்கு. இதெல்லாம் இவங்களோட வெளியுறவு கொள்கையாது. இந்தியா வர நம்மளுக்கு எதிரி தான். ஆமா, அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க இந்த பிஜேபி அரசு வந்து. சுற்றி இருக்கிற ஏற்கனவே சீனா பாகிஸ்தான் மட்டும் இருந்த ஒரு சூழலை போய் இப்போ சுற்றி வர இருக்கக்கூடியது தான் நமக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் சீனாவுடைய நெடுங்கால திட்டம். அது அவங்களுக்கு வந்து ஒரு சுற்றி வளர்ச்சி இந்தியாவை சுற்றி அவங்களுக்கு எதிரி நாடுகளை இது பண்ணி தாக்குதல்னால் ஒட்டுமொத்தமாக நடத்தணும். அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிற சூழலில் நம்ம எவ்வளோ கவனமாக இருந்திருக்கணும். அதோட தொடர்ச்சியாக மூத்த குடிமக்களுக்கு ஆன சிறப்பு சலுகைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புலையும் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்களா? அதில் என்ன சொல்ல வருது? ஆமாம், இப்போ ஆயுஷ்மான் பாரத்னு மூத்த குடிமக்களுக்கான திட்டத்தை அதுக்கு விரிவுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மூத்த குடிமக்களுக்கான இணையதளம் ஒன்று உருவாக்கி ஒருங்கிணைந்த அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் என்ன இதோ அதை ஒரே இதில் அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இவங்களோட இந்த ஒரு அக்கறையை வந்து நம்ம நம்புகிற மாதிரி இல்லையே. இப்போ ரயில்வேல வந்து மூத்த குடிமக்களுக்கு இருந்த கட்டண சலுகையை பறிச்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயம் போதும். இவங்களுக்கு யாரு மேலேயும் அக்கறை இல்லை, மூத்த குடிமக்கள் மேலேயும் அக்கறை இல்லை. அதான் உண்மை. அந்த சூழல்ல இவங்க வந்து இதை செய்வோம் அதை செய்யணும் எல்லாமே வந்தால் அந்த வடை தான் ஞாபகம் வருது. வடை தான் இந்த வாயால் வடை சுடுறதுங்கிற விஷயம் தான் போயிட்டு இருக்க தவிர இதனால எந்த வித மக்களும் இதை நம்ப போறது இல்லை. தொடர்ச்சியா விவசாயிகளை பற்றியும் பேசியிருக்காங்களே, அவங்களுக்கு அப்படின்னு கட்சி நம்ம விவசாயிகள் மேலே விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய அந்த கூலி தொழிலாளிகளுக்கு உரிய ஊதியம் கிடைக்க வைப்பாங்களாம். அவங்க ஊதியத்தை வந்து சரியாக அவங்களுக்கு வந்து அதை எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்க சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் உள்க கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துவாங்களாம். சரி, அதை வேளாண் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இது எல்லாம் ரைட்டு. இப்போ அதை தானே இப்போ கேட்டுட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் போராட்டம் பண்ணி. ஆமாம், அதை செய்ய வேண்டியதுதான். அதுக்கு ஒரு தேர்தல் வரணுமா? இது என்னன்னு புரியவே இல்லையா அது. இப்போ அதெல்லாம் கேட்டு தான் இப்போ போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கான விஷயத்தையும் ஒரு தீர்வு சொல்கிறதுக்கு வழி இல்லை. அவங்க மேலே வந்து கொடூரமான தாக்குதல் நடத்துறது. அதை பார்த்தீங்கல்ல, டெல்லி வீதிகளில் வைக்கிற அந்த தடுப்பு அரணெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ எதிரி நாட்டு படைக்கு வைக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ கூர்மையான ஆயுதங்களோட முள்வேலி கம்பிகளோட அந்த மாதிரி இருக்குது. இவங்க வந்து விவசாயிகள் மேலே அக்கறைன்னா என்னத்தை சொல்கிறது? இன்னொன்று முக்கியமாக நம்ம சொல்லியே ஆகணும். தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்ன்றாங்க. இதைத்தான் தினமலரில் தலைப்புச் செய்தியாகவே போடுறாங்க. பாஜகவின் அதிகாரப்பூர்வ நாளேடு. கரெக்டு. திருவள்ளுவர் பெயரில் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் அவங்களுக்கு குடில்கள், வீடுகள், பூஞ்சோலைகள், இன்னும் சொல்ல போனால் சொர்க்கமே அமைச்சு தர போகிறாங்க போல இருக்கு. அது சொல்லியிருக்கிறாங்க. தமிழை வந்து முன்னிலைப்படுத்துவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப நம்ம விரிவாக பேச வேண்டியதே இல்லை. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ ரொம்ப சுருக்கமாக ஒரே விஷயத்தில் முடிச்சிடலாம். செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு இவங்க ஒதுக்குனது எத்தனை ஆயிரம் கோடி, வாழும் தமிழுக்கு இவங்க ஒதுக்குனது எத்தனை கோடி, இதுலயே தெரிஞ்சு போயிரு இவங்களுடைய அக்கறை என்னான்ட்டு. ஆனால் இது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்தளவில் பாஜகவுக்கு பல்வேறு பலவீனங்கள் இருக்கு. 10 வருட ஆட்சியில் வரிசையாக லிஸ்ட்டு சொன்னால் நிறைய சொல்லலாம். இதில் கடைசியாக வந்து சேர்ந்திருக்கிற முக்கியமான ஒரு காரணம் இந்த தேர்தல் அறிக்கை. இவங்களுடைய தோல்விக்கு இந்த தேர்தல் அறிக்கை ஒரு முக்கிய காரணமாக முடியுன்றீங்க. நிச்சயமாக அப்படிதான் இருக்கும். நம்ம தொடர்ச்சியாக அதை பற்றி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது தேர்தலுக்கு, நம்ம காத்திருந்து பார்ப்போம்.
ஆனால் தேர்தல் முடிவுக்கு நம்ம 1 மாதத்துக்கு மேலே காத்திருக்கணும். ஆமா. அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு இப்ப. ஏன்னா ஆமா. தேர்தல் ஒரு பெரிய விஷயம்னா, ஆ, தேர்தல் முடிவு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயங்கிற மாரி இருக்கு பாருங்க. ஜூன் 4 வரை இருக்கு. இந்த வளர்ந்த ஒரு கால சூழல்ல, ம். இத்தனை 1 மாதம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க. பார்ப்போம். எப்படி காலம் எப்படி கொண்டு செல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். நேர்காணலில் பங்கேற்றமைக்கு சரி. நல்லதே நடக்கும். வணக்கம்.